ஆமா இந்திரா, இந்த நேரத்துல பைக்ல இப்படி போறது செம்ம ஜாலியா இருக்குல்ல. நீயும் செம்ம என்ஜாய் பண்ற போல இருக்கு. கௌதம், நல்லதுதான் நீ பைக் எடுத்துட்டு வந்தது. இந்த மாதிரி கார்ல போறதை விட நைட் டைம்ல பைக்ல போறது ரொம்ப நல்லா இருக்குல்ல. இந்திரா, உன்னை பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்த பொண்ணு மாதிரியா இருக்க. செம்ம லூட்டி அடிக்கிற வாலு. நானா? நான் என்ன பண்ணேன் கௌதம்? ஓ, நான் எதுவுமே பண்ணலையே கௌதம். கௌதம், ஒரு நிமிஷம் நிறுத்தேன். நிறுத்து. என்னாச்சு? நிறுத்து நிறுத்து சொல்றேன். என்னன்னு சொல்லு. நிறுத்து. பாத்து பாத்து. என்னாச்சு இந்திரா? கௌதம், நான் நான் உன்னை கேட்டா வாங்கி கொடுப்பியா? பசிக்குதா? இந்த நேரத்துல என்ன கிடைக்கும்? சாப்பிடுறதுக்கு டிஃபன் ஏதாவது வாங்கி கொடுக்கவா? இல்ல இல்ல இல்ல, டிஃபன்லாம் வேண்டாம். எனக்கு குல்ஃபி ஐஸ் சாப்பிடணும் போல இருக்கு. குல்ஃபி வாங்கி ஐஸா? கொடுக்கறியா? கடையே இங்க இல்லையே. எங்க இருக்கு? கௌதம், அங்க பாரு, கடை இருக்கு. ப்ளீஸ் கௌதம். அடி பாவி, இப்பதானே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர. நாளைக்கு எக்ஸாம் வேற. மழை வேற வர மாதிரி இருக்கு. இதுல குல்ஃபி வேறயா? அடி வாங்க போற. ஒழுங்கா ஏறு. கௌதம் ப்ளீஸ், கௌதம் ப்ளீஸ், கௌதம் நீ தானே என்ன வேணாலும் வாங்கி தரேன்னு சொன்ன. ப்ளீஸ் கௌதம், வாங்கி கொடு கௌதம். இல்ல இல்ல, அதெல்லாம் முடியாது. வா போலாம். கௌதம் ப்ளீஸ், கௌதம் அங்க பாரு கௌதம், குல்ஃபி ஐஸ்கிரீம். எனக்கு ஒரே ஒரு குல்ஃபி வாங்கி கொடு கௌதம், ப்ளீஸ் ப்ளீஸ் கௌதம். அங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாரு. சரி இரு. கௌதம் கௌதம், ரெண்டு வாங்கிக்கோ. ரெண்டு வாங்கிட்டு வா. எனக்கெல்லாம் வேணாம்ப்பா. உனக்கு வேண்டாமா? அப்போ எனக்கே ரெண்டு வாங்கிட்டு வந்துரு. என்னது? ஆமா கௌதம், நீ வாங்கிட்டு வா, நான் சொல்றேன். ஓ ரெண்டா? ஆமா ஓ. ஓ, உனக்கே ரெண்டா? ஆமா. உன்னெல்லாம் சாரி சாரி சாரி. திருத்தவே முடியாது. ப்ளீஸ். போய் வாங்கிட்டு வரேன். எங்கே இரு. தேங்க்ஸ் தேங்க்ஸ் கௌதம். எதுக்கு? இந்த குல்ஃபி வாங்கி கொடுத்ததுக்கா? உனக்கு குல்ஃபி வேண்டான்னு சொன்னல, அதுக்கு தான் தேங்க்ஸ். அடி பாவி. கௌதம், நீ இப்படி சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? அத கொடு. ஆனா நீ இருக்கியே இந்திரா, சரியான பிசாசு. இந்த மிட் நைட்ல காலையில இருந்து அவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இப்ப குல்ஃபி வேற சாப்பிடணும்னு கேக்குற பாத்தியா? நீ எல்லாம் ஸ்பெஷல் பீஸ். வேற லெவல்ல வருவேன். சாப்பிடு. இந்தா. லைட்டெல்லாம் எரியுது.
தம்பி, எங்க கௌதம காணும்? ஒருவேளை பாத்ரூம்ல இருப்பாரோ? சத்தத்தை காணுமே. திறந்துதான் இருக்கு. ரூம்லயும் இல்ல, பாத்ரூம்லயும் இல்ல. எங்க போயிருப்பாரு? போதும், அதுல வெறும் குச்சிதான் இருக்கு. இன்னொன்னு வாங்கிட்டு வரவா? சாப்பிடுறியா? ஆஹா, போதும் கௌதம், எனக்கு ஃபுல்லா இருக்கு. சரி, வேற ஏதாவது வேணுமா சாப்பிடுறதுக்கு? போதும் கௌதம், இந்த நைட்ல குல்ஃபியை பார்த்த உடனே ஒரு மாதிரி டெம்ட் ஆயிடுச்சு, அதான் சாப்பிட்டேன். சரி, போலாமா? போலாம். என்னாச்சு? ஒரு மாதிரி குளிருது கௌதம். ஒரு நிமிஷம். ஏய் கௌதம், கௌதம், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இரு இரு, சொன்னா கேளு கௌதம். கௌதம், பாத்து போ. இந்தா உட்காரு. வா, கம். கௌதம், என்ன காஃபி ஷாப் மாதிரி இருக்கு? இங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்த? சொல்றேன், நீ வா. கௌதம், கௌதம், உள்ள வா. கௌதம், வாவ், இது செம்ம பிளேஸா இருக்கு கௌதம். சிட்டிக்குள்ள இவ்ளோ அமைதியான ஒரு இடமா? இந்திரா, சத்தம் போடாத. முதல்ல உட்காரு. உட்காரு. அம்மா, நீ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்ததே இல்லையா? இல்ல கௌதம், நான் இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்ததே இல்ல. எனக்கு புரியுது. இதுக்கு பேரு ரைட்டர்ஸ் கேஃபேன்னு சொல்லுவாங்க. இங்க ஒரு காஃபி ஆர்டர் பண்ணிட்டு நிம்மதியா பீஸ்ஃபுல்லா படிக்கலாம். யாருமே டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டாங்க. ஓ, சூப்பர்ல கௌதம். அப்புறம் இந்த மாதிரி ஆபீஸ் ஒர்க் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி டிஸ்டர்ப் இல்லாம படிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இங்கதான் வருவாங்க. நீயே பாரு. ஆமா கௌதம், எல்லாரும் அமைதியா அவங்கவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா, அங்கங்க ரேக்ஸ் இருக்கு பாத்தியா? இது ஃபுல்லா புக்ஸ் தான் இருக்கும். நீ அதுல இருந்து எந்த புக்ஸ் வேணா எடுத்து படிச்சுக்கலாம். செம்ம கௌதம், இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இதெல்லாம் பாக்குறேன். சரி, உனக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்கா? இங்க படிக்க உனக்கு ஓகே தானே? இந்த மாதிரி இடத்துல உட்காந்து படிச்சா சூப்பரா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கலாம். எவ்வளவு சைலண்டா இருக்குல்ல இந்த பிளேஸ். 2 ஹார்ஸ்ல படிக்கிறத நான் 1 ஹார்லயே படிச்சிருவேன். நான் இங்கே படிக்கிறேன் கௌதம். எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. குட். சரி, நீ படி. நான் உனக்கு குடிக்க ஏதாவது வாங்கிட்டு வரேன். ஆஹா கௌதம், கௌதம், எனக்கு எதுவும் வேண்டாம். உனக்கு என்ன வேணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ கூப்பிட்டதுக்கு அப்புறமா நான் பார்க்க வந்தேன். இல்ல நீ பேசாம படி. நான் போய் உனக்கு காஃபி வாங்கிட்டு வரேன். ஓகே? ஓகே கௌதம், நீ படி. ஒரு மணி நேரம் முன்னாடி தான் கௌதம் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். உடனே ஓடி வந்துட்டான். எனக்கு எல்லாமே நீதான் கௌதம். எக்ஸாம் முடிஞ்ச உடனே என்னோட லவ் உன்கிட்ட நான் சொல்லி ஆகணும். எங்க எங்க எங்க
எந்திரிங்க. சொல்லுடி. ஐயோ எந்திரிங்க. ஐயோ என்ன ஹேமா? எந்திரிங்க முதல்ல. சொல்லு என்ன விஷயம்? சொல்லு. இருங்க, வாங்க முதல்ல. ஏய் வாங்க. இப்ப எதுக்கு அர்த்தராத்திரில கையை பிடிச்சு இழுத்துட்டு போற? என்ன விஷயம் சொல்லு, அப்பதான் நான் வருவேன். ஏங்க, கௌதம் வீட்ல இல்ல. அத்தை இந்திராவை பார்க்க போக கூடாதுன்னு சொன்னாங்கன்னு நீங்க சொன்னீங்கல்ல. ஆமா. இவன் பாருங்க, எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் அவன் கிளம்பி போயிட்டான்னு நினைக்கிறேன். நீங்க தானே இதெல்லாம் பார்க்கணும். அதை விட்டுட்டு நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷம் இரு. கௌதம் இல்லையா? நல்லா தேடி பாத்தியா? ஐயோ, அதெல்லாம் நான் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டு தான் வரேன். அவன் எங்கேயும் இல்ல. அதுக்கப்புறம் தான் நான் உங்களை வந்து எழுப்பினேன். வாங்க நம்ம போய் அத்தை எழுப்பலாம் வாங்க. ஹேமா ஒரு நிமிஷம் இரு. கொஞ்சம் வெயிட் பண்ணு. கௌதம் இல்ல, அப்ப கண்டிப்பா இந்திராவை பாக்கிறதுக்கு தான் அவன் போயிருப்பான். இத நம்ம சும்மா விடக்கூடாது ஹேமா. கொஞ்சம் யோசிக்க டைம் தரியா? இந்திரா, இந்தா கௌதம், இந்த காஃபியை குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா படிக்க ஆரம்பி. தேங்க்ஸ் கௌதம். அம்மா, உனக்கு வாங்கிக்கல? இந்த நைட்ல எனக்கு காஃபி குடிக்க தோணல. நீ குடி. சரி, ஓகே. குடி. கௌதம், காஃபி என்ன இவ்ளோ டேஸ்டா இருக்கு? இந்த மாதிரி காஃபியை நான் குடிச்சதே இல்ல. தெரியும், அதனாலதான் இதை வாங்கிட்டு வந்தேன். ஸ்பெஷலா போட சொல்லி எடுத்துட்டு வந்தேன். கௌதம், நான் படிச்சு முடிக்கிற வரைக்கும் எனக்காக நீ இங்கே வெயிட் பண்ணுவியா? வேற என்ன பண்றது? இந்திரா ஐஏஎஸ் ஆக நானும் கஷ்டப்பட்டேன்னு நாளைக்கு இன்டர்வியூல பேர் சொல்லணும்ல நீ. பாரு, எனக்காக இவ்ளோ செய்யற உன்னை பத்தி நான் சொல்லாம இருப்பேனா? என் ஐஏஎஸ்ஏ மொத்தமா நான் உனக்காக தான் டெடிகேட் பண்ண போறேன். நிறுத்து நிறுத்து. நீ இப்படியே பேசிட்டு இருந்தனா விடிஞ்சிரும். படி. ரொம்ப கஷ்டமாட போகுது அப்புறம். லேட் ஆயிடுச்சு இந்திரா, படி. சரி, நீ என்ன பண்ணுவ அது வரைக்கும்? உனக்கு இங்க போர் அடிக்காதா? அவ்வளவுதானே. தோ ரேக்ல இவ்வளவு புக்ஸ் இருக்குல்ல, ஏதாவது ஒன்று எடுத்து படிச்சுட்டு இருக்கேன். ஓகே. இதை விட ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும் கௌதம்? நிஜமாவே என் படிப்பு, என் அச்சீவ்மெண்ட் எல்லாமே உனக்கு தான் நான் டெடிகேட் பண்ண போறேன். உன்னை கருணத்து கொண்டு நான் விட்டுறவே மாட்டேன் கௌதம். ஏங்க, என்னங்க நீங்க இவ்ளோ நேரம் யோசிக்கிறீங்க? சீக்கிரம் வாங்க. கௌதம் எப்ப போனானே தெரியல. நீங்க யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள அவன் திரும்பியே வந்துருவான் போலயே. இரடி, லட்டு மாதிரி ஒரு விஷயம் மாட்டிருக்கு. அக்காவை இதை வச்சு நல்லா கொம்பு சீவி விடணும். இத அவ்வளவு சாதாரணமா விடக்கூடாது. இத வச்சே இந்திராவை வீட்டை விட்டே அனுப்பலாம். அதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. சூப்பருங்க, சொல்லுங்க. என்ன செய்ய போறீங்க? எப்படியாவது இந்த சீமந்தம் நல்லாவே நடக்க கூடாது. அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்தா சொல்லுங்க. நடக்காதடி. அதுக்கு முதல்ல இந்த இந்திராவை இந்த வீட்டை விட்டே துரத்தணும். நான் சொல்ற மாதிரி செய். அதுதான் என் ஐடியா. சொல்லுங்க. எப்படி? ஓகே தானே? ஓகே, அப்படியே செஞ்சிடலாம் நம்ம. ஆனா அதுக்கு அந்த ஹாஸ்பிடலோட நம்பர் நம்மளுக்கு வேணும்ல. அதுக்கு என்னங்க, அதெல்லாம் சொல்லல. நெட்ல அடிச்சா வரப்போகுது. உங்க போன் எடுங்க, நானே போட்டு தரேன். கிடைச்சிரும்ல? கிடைச்சிரும். எங்க 7-8 ஹாஸ்பிடல் பேர் வருதே. லக்ஷ்மி நரசிம்மன் ஹாஸ்பிடல்.
ஏங்க ம்? நம்பர் எடுத்துட்டேங்க, இந்தாங்க ஹாஸ்பிட்டல் நம்பர், பேசிருங்க. சூப்பர் டி. இதான் உன்ன மாதிரி ஆள் என் கூட இருக்கணும்ன்றது. இப்பவாது உங்களுக்கு என் அருமை தெரிஞ்சா சரி. சரி, முதல்ல பேசுங்க. என்னங்க எடுத்தாங்களா? ரிங்கு போயிட்டே இருக்கு. ம். ஹலோ, லக்ஷ்மி நர்சிங் ஹோம். ஹலோ, உங்களுக்கு ஒரு ஸ்வீட் நியூஸ் கொடுக்க போறேன். யார் இது? நடுராத்திரியில ஃபோன் பண்ணி விளையாடுறது? போன வைங்க. ஹலோ ஹலோ, இருங்க. வர அதிர்ஷ்டத்தை வேணான்னு சொல்லாதீங்க. என்னம்மா விளையாடுறீங்களா? ஐயோ, உண்மையதாங்க சொல்றேன். நீங்க மட்டும் நான் சொல்றத செய்யுங்க. உங்களுக்கு 10,000 ரூபாய் தரேன். என்ன இது தொல்லையா போச்சு? போன வைங்கம்மா. ஐயோ, இருங்க. உண்மையதான் சொல்றேன். நீங்க சின்னதா நாங்க சொல்ற மாதிரி ஒரு வேலையை செஞ்சா போதும். உங்க அக்கவுண்ட்க்கு 10,000 ரூபாய் டிரான்ஸ்பர் ஆகும். இதனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. 10,000 ரூபாவா? நிஜமாவா சொல்றீங்க? 10,000 அனுப்புவீங்களா? அனுப்பிடுறேங்க. உங்களுக்கு பணம் வந்ததுக்கு அப்புறம் நான் சொன்னதை செஞ்சா போதும். சரி, என்ன செய்யணும்னு சொல்லுங்க. சொல்றேன். இன்னைக்கு ஈவினிங் உங்க ஹாஸ்பிடல்ல ஒரு பொண்ணு இந்திரான்னு அட்மிட் ஆச்சுல? ஆமா, அட்மிட் ஆயிருக்காங்க. அந்த பொண்ணு முதல்ல ரூம்ல இருக்கான்னு பாத்துட்டு வாங்க. மத்த விவரத்தை அப்புறம் சொல்றேன். போய் செக் பண்ணுங்க. சரி. நீ இவ்வளோ அலைச்சலுக்கு அப்புறமும் நல்லா படிச்சிட்டு இருக்க. அந்த பொண்ணு எங்க போனா? காணோம். என்ன இது? அவங்க எங்கேயோ இருந்து ஃபோன் பண்ணிட்டு அந்த பேஷண்ட் இங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இங்கே இருக்கிற நமக்கு தெரியலையே. ஹலோ, என்ன சிஸ்டர், ரூம்ல இந்திரா இருக்காங்களா? யாருங்க நீங்க? இங்க நடந்ததெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் அப்படிதான். அதை விடுங்க. இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க பண்ணணும். சரி மேடம், என்ன செய்யணும்னு சொல்லுங்க. கரெக்டா பண்ணிடுவீங்களா? அவ்வளவுதான். இதை மட்டும் நீங்க ப்ராப்பரா முடிச்சிருங்க போதும். மேடம், இதனால என் வேலைக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் எதுவும் வராது. சும்மா ஒரு 5 நிமிஷம் வேலை தான். இது கூட ரிஸ்க் எடுக்கலனா எப்படி? சரிங்க மேடம், நீங்க பணத்தை அனுப்புங்க. அப்புறம் நீங்க சொல்றத நான் செய்யறேன். ஒரு நிமிஷம். என் போன் எட்ரி. இந்தாங்க. உங்க நம்பர் சொல்லுங்க. 9 1 9
மேடம், பணம் வந்துருச்சு. சாரி மேடம், நீங்க சொன்ன வேலையை நான் உடனே செஞ்சிடுறேன். ம் சரி. என் அக்காவோட நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க மேடம். ஓகே மேடம். சொன்ன வேலையை சரியா செய்யணும். பணத்தை அட்வான்ஸாவே போட்டிருக்கேன். அதெல்லாம் செஞ்சிடுறேன் மேடம், நீங்க கவலையே படாதீங்க. சரி, கேர்ஃபுல்லா முடிச்சிட்டு கால் பண்ணுங்க. ஓகே மேடம்.